பங்காளி சண்டைகள் எல்லாவற்றையும் மறந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அமமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 1999ஆம் ஆண்டில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்தது போல்தான் தற்பொழுதும் தமிழகத்தில் கூட்டணி அமைந்துள்ளது என்றார். பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை. அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்தது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுடன் இணையலாம் என டிடிவி தினகரன் கூறினார். ஒரு யூனிட் எம்சாண்டின் விலை 1000 ரூபாய் உயர்ந்து 6000 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. சிறு கனிம நிலவரி உள்ளிட்ட 24 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். 2024ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை வெட்டி எடுக்கும் கனிமங்களுக்கு கனமீட்டருக்கு 56 ரூபாய் ராயல்டி தொகை இருந்தது. ஆனால் அதன் பிறகு ராயல்டி தொகை 90 ரூபாயாக உயர்ந்தது. இதேபோன்று கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சிறு கனிம நிலவரி என்ற புதிய வரியை தமிழ்நாடு அரசு விதித்தது. அது மட்டுமன்றி வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களுக்கு மீட்டர் என்ற அளவில் விதிக்கப்பட்ட ராயல்டியை தற்போது டன் என்ற அளவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் 90 ரூபாயாக இருந்த ராயல்டி தொகை தற்பொழுது 165 ரூபாயாக செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் புதிதாக விதித்த சிறு கனிம நிலவரி விதிப்பை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 24 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கல்குவாரி கிரஷர் உரிமையாளர் சங்க தலைவர் சின்னசாமி தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். அது மட்டுமன்றி எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல உற்பத்தி பொருட்களின் விலையை நிர்ணயித்துக் கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் கூறினார். அந்த விலையை குறைப்பதற்கு சாத்தியமில்லை என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்து கொண்டோம். அந்த விலையெல்லாம் குறைப்பதற்கு உடனே பண்ண முடியாது, அதுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே சமயத்தில் எந்த அளவுக்கு வரி உயர்வு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நாங்கள் விற்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விலையை ஏற்றி விற்றுக் கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் அதுக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் இன்று முதல் நாளை முதல் அந்த எங்களுடைய ஜல்லி, எம்சாண்டு, பி சாண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமாகி போகின்றது. இதனால் எம்சாண்ட், ஜல்லி கற்கள், பீசான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. புதிய விலையேற்றத்தின்படி ஒரு யூனிட் ஜல்லி 1000 ரூபாய் உயர்ந்து 5000 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல எம்சான் விலை ஒரு யூனிட் 5000 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்பொழுது 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பீசான் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 7000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலையேற்றம் வீடு கட்ட திட்டமிட்டிருக்கும் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.